इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। கடைசியா நம்ம பார்த்த விஷயம் என்னது அப்படின்னு கேட்டா, சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல மத்வர்த்த லக்ஷணா கிடையாதுன்னு பூர்வபக்ஷி சொன்னா, அதாவது குண விதின்னு சொல்லிண்டான். அது கிடையாது, ஏன்னா உற்பத்தி விதி இதை விட்டா வேற கிடையாது அப்படின்னு சித்தாந்தி சொல்லும் பொழுது, ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியம் உற்பத்தி விதியா இருக்கட்டுமே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டான். அது உற்பத்தி விதி ஆகாது, ஏன்னா அது அதிகார விதியா இருக்கிறதுனால. ஒரே விதியானது உற்பத்தி விதியாகவும் அதிகார விதியாகவும் இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி கேட்டான். யதா உத்பிதாய ஜேதா இத்தியத்ர ஏகமேவ வாக்கியம் அதிகார வாக்கியம் ததேவ வாக்கியம் உற்பத்தி வாக்கியம் ச ததா அत्रापि அஸ்து இதி பூர்வபக்ஷினா பிருஷ்டம். ததா நாஸ்தி, तथा अंगीकारे कः दोषः भवति, गौरवलक्षणा प्रयुक्तः वाक्यभेद दोषः भवति इति सिद्धान्तिना उक्तम्। तदुपरि पूर्वपक्षिणा प्रश्नः पृष्टः, सोमेन यजेत इत्यत्र भवतापि मत्वर्थलक्षण अंगीक्रियते। यदि सोमेन यजेत इति वाक्यम् उत्पत्ति वाक्यं कर्मणः तर्हि तत्रापि विशिष्ट विधानम् अंगीकर्तव्यमेव इति पूर्वपक्षिणा सिद्धान्तिनः उपरि प्रश्नः उत्थापितः। तस्य उत्तरं किम् उक्तम् इत्युक्ते, श्रूयमाण विधौ एव गौरवलक्षणादि वाक्यभेदः अंगीक्रियते, न तु आर्थिक विधौ इति उत्तरं दत्तम्. கடைசியா நம்ம இதுதான் பார்த்தோம். ஸ்ரூயமான விதியில தான் இந்த கௌரவ லட்சணா பிரயுக்த வாக்கிய பேதாதி தோஷங்களை ஒத்துக்கிறோம். ஆர்த்திக விதி கல்பிக்கிறோமே அந்த விஷயத்துல இல்லை அப்படிங்கிறதாக கடைசியா பார்த்தோம். ஜோதிஷ்டோமேனா இத்யஸ்ய து உற்பத்தி விதித்வே கர்மஸ்வரூபம் பல சம்பந்தஸ்ச இத்யுபயம் ஸ்ரூயமானேனைவ விதினா விதாதவ்யம் இதி திருடஹ கௌரவலக்ஷணஹ வாக்கியபேதஹ இதுவரையில் படிச்சிருக்கோம். இந்த சொன்ன இந்த விஷயத்தை வார்த்திகத்துல சொல்லி கொடுத்திருக்கார். அந்த வார்த்திக ஸ்லோகத்தை இங்க நமக்கு கிரந்தகாரர் எடுத்து காமிக்கிறார். யதாஹு ஸ்ரௌத வியாபார நானாத்வே சப்தானாம் அதி கௌரவம் ஏகயோக்த்யவசிதானாம் து ந அர்த்தாக்ஷேபஹ விருத்தியதே. என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு? ஸ்ரௌத வியாபார நானாத்வே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ரூயமான விதி இருக்கே, இந்த விதிக்கு அநேக வியாபாரத்தை சொல்லுவோமே ஆனால் அங்க என்ன வந்துடும்? சப்தானாம் அதி கௌரவம் கௌரவம் பவதி. எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி காமிச்சோம் இல்லையா, ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியமானது கர்மோத்பத்தி வாக்கியமாகவும் அதிகார விதியாகவும் சொல்லப்படுமே ஆனால் ஸ்ரூயமான அந்த விதிக்கு அநேக வியாபாரத்தை சொன்னதா ஆயிடும். ஒரே விதியானது ஸ்ரூயமான விதியானது ரெண்டு வேலையை செய்யறதாக ஆயிடும் இல்லையா? அதனால வாக்கியபேத தோஷா கௌரவ லட்சணா பிரயுக்தா வாக்கியபேத தோஷா. அப்போ எங்க இந்த கௌரவ லட்சணா பிரயுக்த வாக்கியபேத தோஷா கிடையாது அப்படின்னு கேட்டா,
ஏகயோக்தியவசிதானாம். ஏகயோக்தியா அப்படின்னு சொன்ன அர்த்தம் ஒரு தடவை விதிச்சுட்டு, அவசிதானாம் அப்படின்னு அர்த்தம் சுவார்த்தத்தை விதிச்சு அந்த வாக்கியத்தினுடைய வேலை முடிஞ்சிருச்சு. எப்படி? சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல சோம விசிஷ்ட யாகா விஹிதா விதிச்சதுக்கு அப்புறம் அதோடைய வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்படி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அந்த ஆர்த்திக விதியை கல்பிக்கிறோம். விசேஷணத்தை வச்சுண்டு விசேஷண விதியை கல்பிக்கிறோம். விசிஷ்டமான யாகா விதீயத்தே அப்படிங்கிறத வச்சுண்டு விசேஷண விதியை நாம கல்பிக்கிறோம். அந்த வாக்கியத்துடைய தாற்பயம் அதோட முடிஞ்சு போச்சு. அதாவது அவசிதம் சமாபிதம் ஸ்வார்த்தா சமாப்தா. அதுதான் சொல்றாங்க. ஏகயோக்தியவசிதானாம் தூ ந அர்த்தாக்ஷேபா புனः அர்த்தாத் விசேஷண விதி கல்பனம் ந விருத்தியதே ந கௌரவாய பவதி இத்யர்த்தா. இது புரிஞ்சிருக்கு இல்லையா? அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தா புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ சோமேன யஜேதா எனக்கு அந்த அதாவது ஏகயோக்தியவசிதானாம் தூ அர்த்தாக்ஷேபோ விருத்தியதே அப்படிங்கிற இடத்துல அர்த்தாக்ஷேபம் விருத்தம் இல்லை அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் புரிய மாட்டேங்கிறது. அதாவது அந்த எந்த சொல்ல வந்ததோ அதோடைய காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அர்த்தாக்ஷேபம் பண்ணா தப்பில்லைன்னு சொல்ல வரலா? சொல்றது என்ன சொல்ல வரான்னு அதான் இந்த ஸ்லோகத்துக்கு இன்னும் கொஞ்சம் அர்த்தம் தேவைப்படுறதுண்ணா. பிரதிபதார்த்தம் சொல்றேன் மறுபடியும். இந்த முதல் பாதத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது மூணாவது பாதத்துல இருந்தா சிரமம் இல்லையா? ஒரு வாட்டி ஸ்ரௌத வியாபாரனாத்லேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குண்ணா. அதுதான் இங்க வரைக்கும் தொடர்ந்துட்டு வருது. சொல்லுங்கண்ணா. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிறது ஒரு ஸ்ருதி வாக்கியம். இந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு நாம இப்போ ரெண்டு வேலையை கொடுக்கிறோம்னு வச்சுப்போம். என்ன ரெண்டு வேலை? ஒரு வேலை கர்மோத்பத்தி, அதாவது அஜ்ஞாத ஞாபகத்துவம். இதுதான் நான் வேலைன்னு தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன் புரியறதுக்காக. அப்ப என்ன ஆறுது இது அப்படின்னு சொன்னா, முதல்ல கர்மோத்பத்தியை சொல்லி கொடுக்கறது, அதன் பிறகு பல சம்பந்தத்தை சொல்லி கொடுக்கிறது. அப்போ இந்த கர்மோத்பத்தியை சொல்லி கொடுக்கறதுன்னு சொன்னா எந்த அம்சம் அப்படின்னு கேட்டால், ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேதா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான பிரத்யார்த்தமான விதிதான். இதுதானே விதிக்கிறது. எதை விதிக்கிறது? கர்மாவை விதிக்கிறது. ஒண்ணு. அடுத்தது, இதே விதி பிரத்யம்தான் கர்மாவுக்கு பல சம்பந்தத்தை சொல்லி கொடுக்கிறது. அஜ்ஞாதமான பல சம்பந்தத்தை சொல்லி கொடுக்கிறது. அப்போ இந்த இடத்துல பூர்வபக்ஷ படி நாம வச்சுட்டோமே ஆனால், அதாவது கர்மோத்பத்தி வாக்கியமும் இதுதான், பல சம்பந்த போதகமான வாக்கியமும் இதுதான் அப்படின்னு வச்சுட்டோமே ஆனால், ரெண்டு வேலையும் செய்யக்கூடியது எதுன்னு கேட்டா ஸ்ரூயமானமா இருக்கக்கூடிய விதி பிரத்யாதான். அப்போ ஸ்ரூயமானமா இருக்கக்கூடியதான அந்த விதி பிரத்யத்துக்கு ரெண்டு வேலை கொடுக்கிறோம் இல்லையா? இதுதான் கௌரவ லட்சணா பிரயுக்த வாக்கிய பேதா. ஆனா இப்படி வச்சுன்னு பார்க்கலாம். சித்தாந்தத்துல சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல விசிஷ்டஸ்ய சோமஸ்ய யாகஸ்ய விதானம் அங்கீகிரியதே. சோமலதா விசிஷ்ட யாகா விதீயத்தே. விதீயத்தேன்னு சொன்னா எது விதீயத்தே? சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான விதி பிரத்யா, அதுதான் விதாயகம். இதுக்கப்புறம் சோமயாகஸ்ய க்ஷமிதாம் சோம திரவியஸ்ய யாகாங்கத்துவம் எதுனால நமக்கு தெரிய போறது, அதாவது எந்த வாக்கியம் விதிக்க போறது அப்படின்னு கேட்டா,
ஸ்ரூயமான விதி இல்லை. ஸ்ரூயமான விதி சோம லதா விசிஷ்ட யாகத்தை விதிச்சு தன்னுடைய வேலையை முடிச்சிடுது. அதுக்கப்புறம் நாம விசிஷ்ட விதானத்தை பார்த்துட்டு ஒரு வாக்கியத்தை நாம கல்பிக்கிறோம், அர்த்தாத் கல்பிக்கிறோம். விசிஷ்ட விதி அப்படிங்கிறது விசேஷண விதி இல்லாத கிடைக்காது அப்படின்னு வச்சுட்டு நாம விசேஷண விதி கல்பிக்கிறோம். என்ன மாதிரி கல்பிக்கிறோம்? சோமேன யாகம் பாவயேத் அப்படின்னு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல சோம திரவியஸ்ய யாகஸ்ய கஷ்டன சம்பந்தா பிரதீயதே காரியகாரண பாவா சாத்திய சாதன பாவா. இந்த சாத்திய சாதன பாவத்தை சொன்னது எது அப்படின்னு கேட்டா, ஸ்ரூயமானமா இருக்கக்கூடிய சோமேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடிய பிரத்யேகாவா, அல்லது அதை பார்த்து நாம ஒரு வாக்கியம் கல்பிச்சோமே சோமேன யஜேதா அப்படின்னு, நாமளா கல்பிச்சு இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய பிரத்யேகதான் சொல்ல முடியுமே ஒழிஞ்சுட்டு அங்க ஸ்ரூயமானமா இருக்கிறத எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது யாகத்தை முடிச்சுட்டு நின்று, யாகத்தை விதிச்சுட்டு நின்று எடுத்து. அப்ப என்ன ஆறுது பாருங்க, ஸ்ரூயமான விதிக்கு அநேக வியாபாரத்தை கல்பிச்சால் அது வாக்கிய பேத தோஷம் வந்துடும், கௌரவ லட்சணா பிரயுக்த வாக்கிய பேதா. ஆனா நம்ம என்ன பண்ணினோம், ஆர்த்திக விதி கல்பிக்கிறோம் இல்லையா, அது எத்தனை வேணா கல்பிச்சுக்கலாம். அந்த ஆர்த்திக விதி கல்பிக்கிறதுனால எதற்கு சிரமம் கிடையாதுன்னு கேட்டா, ஸ்ரூயமான விதி பிரத்யா இருக்க அதுக்கு எந்தவித சிரமமும் கிடையாது. இப்ப நினைச்சு பாருங்க, நாம இப்ப இந்த சோமேனேஜத்தை கூட ஒண்ணுதான். நான் இப்போ ஒரு வாக்கியத்து உதாரணத்தை காமிக்கிறேன் பாருங்க. யதா நேயோ ஓஷ்டா கபாலோ மா வாஸ்யா அப்படின்னு வாக்கியம் இருக்கே, அதுல காலஹா அதுக்கப்புறம் திரவியம் எல்லாமே சேர்ந்து இருக்கு. அந்த வாக்கியத்தை வச்சு நாம விசேஷண விதிகளை கல்பிக்கிறதா இருந்தா எத்தனை கல்பிப்போம் தெரியுமா? அமாவாஸ்யாயாம் யஜேதா அப்படின்னு ஒரு விதியை கல்பிப்போம் இல்லையா? அஷ்டா கபால புரோடாசேன யஜேதா, அஷ்டா கபாலேன யஜேதா புரோடாசேன யஜேதா. இப்படி அங்க எத்தனை எத்தனை விசேஷணங்கள்லாம் கேட்கப்பட்டதோ அத்தனை விசேஷண விதியை கல்பிக்கிறோம். சோமேன யஜேதா அப்படிங்கிறதுல சோம லதாவுக்கும் யாகத்துக்கும் சம்பந்தம் சொல்றதுக்கு ஒரே ஒரு விசேஷண விதி தான் கல்பிக்கிறோம். ஆனா யதாத்நேய ஸ்தலத்துல எத்தனை விசேஷண விதி கல்பிக்க வேண்டி இருக்கு இல்லையா? அத்தனை விசேஷண விதி கல்பிச்சாலும் ஸ்ரூயமானமான விதி பிரத்யம் இருக்கு இல்லையா? யதா ஆத்நேயோ ஓஷ்டா கபாலோ அப்படிங்கிற அந்த வாக்கியத்துல பவதிங்கிற இடத்துல ஒரு ஸ்ரூயமான விதி இருக்கே, அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்ததா, கௌரவம் வந்ததா? ஏன் அப்படின்னு கேட்டா, ஸ்ரூயமான விதி விசிஷ்ட விதானத்தை பண்ணிட்டு அது தன்னுடைய வேலையை முடிச்சது பேசாம உட்கார்ந்துருது இல்லையா? அதனால இதுக்கப்புறம் ஆர்த்திகமா எத்தனை கல்பிச்சாலும் ஸ்ரூயமான விதிக்கு எந்த கௌரவம் கிடையாது. ஆனால் இந்த ஜோதிஷ்டோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல பூர்வபக்ஷி என்ன சொன்னானோ அதை வச்சுன்னு பார்த்தால் ஸ்ரூயமான விதிக்குத்தான் ரெண்டு வேலை, ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட வேலை. பல சம்பந்தத்தை சொல்லக்கூடிய பிரத்யம் எதுடா அப்படின்னு கேட்டா, ஸ்ரூயமான விதியில இருக்கக்கூடியதான யஜேத அந்த பதத்துல இருக்கக்கூடிய பிரத்யேகாதான். சரி, கர்மோத்பத்தி எது சொல்றது? ஜோதிஷ்டோமின சொர்க்காமோ யஜேதா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான யஜேத பதத்துல இருக்கக்கூடிய பிரத்யேகாதான். அப்ப என்ன ஆறுது, பூர்வபக்ஷத்துல சொன்னபடி எடுத்துட்டால் ஸ்ரூயமான விதி பிரத்யத்துக்கு அநேக வியாபாரம் கல்பிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அதத்தான் மனசை வச்சுன்னு எழுதிருக்கா. ஸ்ரௌத வியாபார நானாத்வே, ஸ்ரௌத வியாபாரஸ்ய அநேகத்வே, சப்தானாம் விதி பிரத்யானாம் பிரத்யஸ்யன்னு கூட வச்சுக்கலாம், அதி கௌரவம். அதே சமயத்துல ஏகயோக்தியவசிதானாம் சப்தானாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துலயோ யதாத்நேயோ ஷ்டாகபாலா அப்படிங்கிற இடத்துலயோ விசிஷ்ட விதானம் பண்ணி அந்த சப்தா இருக்க விதி பிரத்யா தன்னுடைய வேலையை முடிச்சிருது. இதன் பிறகு அர்த்தாக்ஷேபா, அர்த்தாக்ஷேபான்னு என்னது? விசிஷ்ட விதி அப்படின்னாலே
விசேஷண விதி இல்லாம ஆகாது. நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். ஈர துணியை கொண்டு வா அப்படின்னா துணியை ஈரப்படுத்தாமல் ஈர துணி கொண்டு வர முடியாது இல்லையா? அப்ப விசேஷணம் இல்லாமல் விசிஷ்டம் வராதுங்கிறதுனால அர்த்தாத் ஆக்ஷிப்பியதே. கிம் ஆக்ஷிப்பியதே? வஸ்திரஸ்ய ஆர்திரதா ஆக்ஷிப்பியதே. அத போல சோம விசிஷ்ட யாகன்னு சொன்னா சோமஹா இல்லாமல் சோம விசிஷ்ட யாக வராது. அப்போ சோமஹா ஆக்ஷிப்பதே, சோம விதி ஆக்ஷிப்பதே, விசேஷண விதி ஆக்ஷிப்பதே. இப்படி ஆக்ஷேபமாக விதிகளை கல்பிக்கிறோமே, அந்த சமயத்துல விதி ஸ்ரூயமான விதி பிரத்யத்துக்கு, அதாவது சோமேன எஜேதா அப்படிங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடியதான பிரத்யத்துக்கு எந்த வித கௌரவமும் கிடையாது. இப்போ இது நல்லா புரிஞ்சிருக்கா? புரியுதுங்களா? இந்த ஸ்ரௌதம் வியாபார ஸ்ரௌதம்னு இந்த இடத்துல சொல்றது எதுனா, அதாவது ஏற்கனவே நீங்க சொன்ன அந்த பிரத்யேகத்துக்கு ஆமா, ஸ்ரூயமான வாக்கியத்துல இருக்கக்கூடிய விதி பிரத்யா, அதுதான் ஸ்ரௌத அதுதான் ஸ்ரௌத அப்படிங்கிற பதத்தினால சொல்லப்படுறது. அந்த விதிக்கினுடைய வேலை இருக்கு இல்லையா, அதுதான் வியாபாரா. இப்போ விதிதனை விதிக்கிறது கர்மா பூர்வபக்ஷத்தை படி வச்சுன்னு பார்த்தால் ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ எஜேதா அப்படிங்கிற இடத்துல அந்த பிரத்யா தான் கர்மாவை விதிக்கிறதுன்னு சொல்லணும். அந்த பிரத்யா கர்மாவை விதிக்கிறதுன்னு சொன்னா ஸ்ரௌத வியாபாரா, ஸ்ருத பதஸ்ய வியாபாரா. ஸ்ருத பதஸ்ய இत्युक्ते ஸ்ருத விதி பதஸ்ய வியாபாரா. வியாபாரா இत्युक्ते கிம்? விதானம். இதுதான் ஸ்ரௌத வியாபாரா. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ எஜேதா அப்படிங்கிறதுல பூர்வபக்ஷ மதப்படி எத்தனை வியாபாரா இருக்கு? அந்த விதியானது கர்மோத்பத்தியே சொல்றது அப்படின்னா அது ஒரு ஸ்ரௌத வியாபாரா. பல சம்பந்தத்தை சொல்றது அது ஒரு ஸ்ரௌத வியாபாரா. ரெண்டு ஸ்ரௌத வியாபாரா. அப்ப என்ன அடுத்து? ஸ்ரௌத வியாபார அநேகத்துவம் வந்துருது. நான் ஏகா அநேகா, ரெண்டு வந்தாலுமே அதே அநேகம்தான். ஸ்ரௌத வியாபார அநேகத்துவம் வந்துடுறது. சரியா? புரியுது. இப்போ சோமேன எஜேதா அப்படிங்கறத சித்தாந்த மதப்படி வச்சுன்னு பார்த்தால் சோம விசிஷ்ட யாகா விதியத்தைன்னு சொல்லும் பொழுது எஜேதா அப்படிங்கிற பதத்துல இருக்கக்கூடியதான ஸ்ருதி அந்த விதி பிரத்யா இருக்கு இல்லையா, அந்த விதி பிரத்யத்துக்கு எத்தனை வியாபாரம் இருக்கு? அதாவது எத்தனை காரியம் இருக்கு? ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. ஸ்ரௌத நானாத்துவம் ஸ்ரௌத வியாபார நானாத்துவம் இல்லை. அந்த விசிஷ்ட விதியை வச்சு நாம கல்பிக்கிறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஸ்ரூயமான விதி பிரத்யத்துக்கு வியாபார அநேகத்துவம் இருக்கா? விதேய அநேகத்துவம் இருக்கா? இல்ல. அதுதான் இங்க சொல்லு. ஏகயோக்த்யவசிதானாம் து ந அர்த்தாக்ஷேபஹ. ஏகயோக்த்யவசிதானாமா ஏகோக்த்யவசிதானாமா? நான் அந்த அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு ஏகையா உக்தியா அப்படின்னு அந்த உக்தியாவுக்கு விசேஷனமா ஏகையான்னு வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை. ஏகையா உக்தியா அப்படின்னு விசேஷன பாவத்தை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்லோகத்துக்கு அப்படி ஒத்து வராது. ஏகயோக்தி அவசிதானாம், ஏகையா உக்தியா அவசிதானாம், ஏகையா உக்தியா பதிசமாப்த வியாபாரானாம் சப்தானாம். அதாவது ஒரு தடவை சொல்லிட்டு அந்த சப்தத்துடைய வியாபாரம் முடிஞ்சுடுது, வேலை முடிஞ்சுடுது. அப்பேற்பட்ட சப்தங்களுக்கு அர்த்தாக்ஷேபமா கல்பிக்கக்கூடிய வாக்கியத்தை வச்சிருந்து எந்த தோஷம் வராது. இப்ப அடுத்த பிரஷ்ன நச்ச சோமேன யஜேத இத்யஸ்ய உற்பத்தி விதித்வே யத்யபி ந வாக்கிய பேதः ததாபி மத்வர்த்த லக்ஷண ஸ்யாதேவா इति वाच्यम्. अयं प्रश्नः अत्यन्तं प्रसिद्धः आरम्भ प्रभृति अयं प्रश्नः तत्र तत्र अस्माकं पुरतः पतत्येव. कः प्रश्नः?
सोमेन यजेत इत्यत्र मत्वर्थलक्षणादोषः अस्ति। पश्यन्तु, सोमेन यजेत इत्यस्य उत्पत्तिविधित्वे यद्यपि न वाक्यभेदः, कुतः विशिष्टस्य एकस्यैव विधानात् अनेकविधानं नास्ति, विशिष्टस्य एकस्यैव विधानात् न वाक्यभेदः, तथापि मत्वर्थलक्षणा इति एकः दोषः अस्त्येव इति प्रश्नः। एवं न प्रष्टव्यं, कुतः? तस्याः स्वीक्रियमाणत्वात्, तस्याः लक्षणायाः अंगीक्रियमाणत्वात्। कथं भोः दोषः अंगीक्रियते इत्युच्यते इति चेत् पश्यन्तु, यदि पूर्वपक्षरीत्या ज्योतिष्टोमेन स्वर्गकामो यजेत इत्यत्र उत्पत्तिविधित्वं, तर्हि तत्र कीदृशः दोषः भवति इति अस्माभिः अधुना निरूपितम्। वाक्यभेदः, गौरवलक्षणाप्रयुक्त वाक्यभेदः, वाक्यभेदः दोषः भवति इति निरूपितम्। सिद्धान्तरीत्या सोमेन यजेत इत्यत्र कर्मोत्पत्तित्व स्वीकारे कः दोषः भवति? लक्षणादोषः भवति। सम्यक्। लक्षणादोषः वाक्यीयदोषः वा पदीयदोषः इत्युक्ते पदे विद्यमानः दोषः। पदे विद्यमानदोषः दोषस्वीकारे लाघवं वा उत वाक्यदोषस्वीकारे लाघवं वा न प्रश्नव्यं, गौरवं वा इति प्रश्नव्यम्। வாக்கியதோஷத்தை ஒத்துக்கிறது கௌரவமாம், இல்ல பததோஷத்தை ஒத்துக்கிறது கௌரவமா? எது கௌரவம்? வாக்கியதோஷம் தான் கௌரவம். வாக்கியதோஷம் தான் கௌரவம். அப்போ அதை விட்டுடணும். குருபூதம் கௌரவம்னா இங்கே குருபூதம் அப்படின்னு அர்த்தம். குருபூதமான மதத்தை விட்டுடணும். லாகவமா எது இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும், லகுபூதமா. அப்படி பார்த்தா வாக்கியதோஷத்தை காட்டிலும் பததோஷம் பரவாயில்லை, தேவையில்லை, அதுதான் லகுபூதம். அதுதான் சொல்லி கொடுக்குறா. வாக்கியதோஷம் பததோஷத்துக்கும் அது எப்படி புரியும்? பததோஷம் வாக்கியதோஷம் தான். லக்ஷணா அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோமே, மொத்த வாக்கியத்துக்கும் லக்ஷணா ஒத்துக்கிறோமாம், அல்லது சோமேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்துல சோம பதத்துக்கு மாத்திரம் லக்ஷணையா சோமலதா விசிஷ்ட யாகா அர்த்தான்னு லக்ஷணா பண்ணிக்கிறோமா? சோம பதத்துக்கு மட்டும். முன்னாடி இந்த பூர்வபக்ஷத்துல வாக்கிய கௌரவம் சொன்னோமே, அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேதா அப்படிங்கிற மொத்த வாக்கியத்துக்கும் தான் அங்க கௌரவம் இல்லையா? பத சமூக வாக்கியம். அப்போ ஒரு பதத்துல தோஷத்தை ஒத்துக்கிறது தேவையா, பத சமூகமா இருக்கக்கூடிய வாக்கியத்துல தோஷத்தை ஒத்துக்கிறது தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா பதத்துல ஒத்துக்கிறது பரவாயில்ல. இது அவயவா, பதம்ங்கிறது ஒரு வாக்கியத்துல ஒரு அவயவா, ஆனா வாக்கியம் அவயவி இல்லையா? அப்போ பதத்துல தோஷத்தை ஒத்துக்கிறது பரவாயில்லை, எப்போ வாக்கியத்துல தோஷத்தை சொல்றதை காட்டி இல்லையா? இப்ப புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருச்சு. அதுதான் இங்க சொல்லி கொடுக்குறேன். லக்ஷணாதஹ அப்படின்னு அர்த்தம். லக்ஷணாபேக்ஷயா வாக்கியபேதஸ்ய ஜகன்யத்வாத் குருபூதத்வாத் இत्युक्ते दोषस्य अंगीकारे अवश्यम अंगीकारे कुत्र दोषः अंगीकर्तव्यः इत्युक्ते वाक्यापेक्षया पदे दोष अंगीकारः एव ज्यायः। लक्षणा हि पददोषः वाक्यदोषः पदवाक्ययोः मध्ये पदे एव दोषकल्पनायाः उचितत्वात्। कुतः? लघुभूतत्वात्। इदं तु पूर्वमेव अस्माभिः केनचित् न्यायेन प्रतिपादितम्।
கேன நியாயேன குணே त्वन्याय கல்பனா இது நியாயாத் पूर्वम् अयं न्यायः पठितः एव तदर्थम् एकं दृष्टान्तं प्रदर्शयति अत एव जातपुत्रः कृष्णकेशः अग्नीनादधीत इत्यत्र आधानानुवादेन जातपुत्रत्व कृष्णकेशत्व विधाने वाक्यभेदात् पदद्वयेन अवस्थाविशेषः लक्ष्यते इत्युक्तम् किं वाक्यम् इत्युक्ते वसन्ते वसन्ते अग्निनादधीत इति वर्तते वसन्ते ब्राह्मणो अग्निनादधीत इति अनेन वाक्येन अग्न्याधानं विहितम् तत्र कस्य इदं विहितम् इत्युक्ते अभिप्रायः कः इत्युक्ते कस्याम् अवस्थायां सः पुरुषः अग्न्याधानं कुर्यात् इत्युक्ते तस्य पुरुषस्य पुत्रः भवेत् इत्युक्ते विवाहितः किञ्च तस्य पुत्रः अपि भवेत् एवमेव तस्य केशाः न किं समग्राः फलिताः न भवेयुः अग्न्याधानं विधिக்கப்பட்டிருக்கு வசந்தே அக்னிநாததீதா பிராமணோ அக்னிநாததீதா அப்படிங்கிற வாக்கியத்தினால அந்த எப்பேற்பட்ட நிலையில அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா விவாகிதனா இருந்துட்டு அவனுக்கு பிள்ளை இருக்கணும் புத்திரகா அதே சமயம் முழுக்க அவனுடைய கேசங்கள் நிறைமுடியா வந்திருக்க கூடாது கிருஷ்ணகேசத்துவம் இருக்கணும் இது விதிக்கப்பட்டிருக்கு ஆனா இங்க 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 என்ன சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா அக்ஞாதானம் வேற ஒரு வாக்கியத்தினால கிடைச்சிடுறது கிடைச்ச ஆதானத்தை உத்தேசிச்சு இந்த வாக்கியத்தினால ஜாதபுத்திரஹா கிருஷ்ணகேஷிங்கிற இந்த வாக்கியத்தினால ஜாதபுத்திரத்துவம் அப்படிங்கிற ஒரு அவஸ்தா கிருஷ்ணகேஷித்துவம் அப்படிங்கிறதான இன்னொரு அவஸ்தா இந்த ரெண்டும் விதிக்கப்படுமே ஆனால் குணஹாதன ரெண்டுமே அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா என்ன தோஷா வரும் இங்க நீங்க சொன்ன பதில் கரெக்ட் தான் அதோட கூட இது சேர்த்து சொல்லுங்க பிராப்தோத்தேசேன பிராப்த ஆதானோத்தேசேன அநேக விதான பிரயுக்த வாக்கியபேத தோஷா இந்த வாக்கியபேத தோஷா அப்படிங்கிறது வாக்கிய தோஷா அதுக்காக என்ன பண்ணி கொடுத்தா சித்தாந்தத்துல அப்படின்னு கேட்டா இந்த ஜாத புத்திர கிருஷ்ணகேஷ அப்படிங்கிற இந்த ரெண்டு பதத்தினால ஒரு அவஸ்தா ஒரு நிலை அதாவது இத்தனை வயசுன்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப மூப்பு அடைஞ்சிடக்கூடாது ரொம்ப இளமையாவும் இருக்கக்கூடாது அதாவது பிரம்மச்சாரியாகவோ அல்லது ரொம்ப 20 வயசு அப்படின்லாம் இல்லாத ரெண்டுமா இல்லாத ஒரு மத்திய வயசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மத்திய வயசு அப்படின்னு அந்த அவஸ்தா விசேஷத்தை லட்சணையா சொல்றது எந்த பதத்தினால ஜாதகே புத்திர பதத்தினாலையும் கிருஷ்ணகேஷ பதத்தினாலையும் இப்படி ஒரு மத்தியாவஸ்தையே லட்சணையா சொல்றதுன்னு ஒத்துண்டா ஏன் அப்படின்னு கேட்டா இல்ல என்ன நாடும் ரெண்டு பதத்தினால ரெண்டு விஷயங்கள் விதிக்கும் பொழுது அங்க வாக்கியபேத தோஷா வந்துடும் ஆனா இந்த ரெண்டுமே தேவை அதனால என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டு பதத்தினாலையும் ஒரு அவஸ்தாவை ஒரு மத்தியாவஸ்தாவை லட்சணையா சொல்லியாச்சு அந்த அவஸ்தையை சொல்லியாச்சுன்னு அவஸ்தான ஒரு நிலை சிரமம்னு அர்த்தத்துல இல்ல தமிழ் அவஸ்தை இல்ல சம்ஸ்கிருத அவஸ்தா ஒரு ஸ்திதி அந்த ஒரு மத்தியாவஸ்தையே லட்சணையா ரெண்டு பதங்களாலையும் சொல்லியாச்சுன்னா இப்போ விதிக்கக்கூடியது ஒன்னா ரெண்டா ஒண்ணுதான் விதிக்கக்கூடியது ஒண்ணுங்கிற மாதிரி ஆயிடும் மாதிரி இல்ல ஒண்ணுதான் அதனால என்ன லாபம் கிடைச்சது அப்படின்னு கேட்டா அநேக விதான பிரயுக்த வாக்கியபேதா இப்ப வாரணம் பண்ணியாச்சு ஒண்ணு அடுத்த ஒரு கேள்வி வரும் நீ அநேக விதான பிரயுக்த வாக்கியபேதத்தை வாரணம் பண்ணிட்டே சரிதான் ஆனா அதே சமயத்துல லட்சணாவை ஒத்துன்றிருக்கே அது ஒரு தோஷம் தானே அப்படின்னு கேள்வி வரும் பொழுது என்ன பதில் சொன்னா அப்படின்னு கேட்டா பரவாயில்லப்பா லட்சணா அப்படிங்கிறது பததோஷா இதை காட்டிலும் நான் இந்த கேஷித்துவத்தையும் ஜாதபுத்திரத்துவத்தையும் விதிக்கிறதா ஒத்துண்டால் வாக்கியபேத தோஷா வந்துடும்
அதற்கு இது பரவாயில்லை அப்படின்னு அங்க சொல்லி கொடுத்தா சித்தாந்தத்துல. அததான் இங்க நினைவுபடுத்துறார். அப்படி ஒரு சித்தாந்தம் பண்ணிருக்கோமே, அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க எப்படி அதனுடைய அன்வயா அப்படின்னு கேட்டா, ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ யஜேதா அப்படிங்கிற இடத்துல கர்மோத்பத்தியும் அதிகார விதித்வத்தையும் ஒத்துண்டால் வாக்கியபேத தோஷா வந்துடுறது. அதை காட்டிலும் சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல கர்மோத்பத்தியை ஒத்துண்டால் லக்ஷணாதோஷா வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறத திருஷ்டாந்தத்தை காமிச்சு இங்க நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதையேவா அதையேவா இत्युक्ते कः अर्थः? यस् सिद्धान्तिनां सिद्धान्तविषयः इति वक्तुमिच्छामि। सिद्धान्तभेदः इति नास्ति, अतएव इत्युक्ते भेदः सिद्धान्तविषयः इति मया सिद्धान्तिनां विषयः। ஒரு நிமிஷம், அதையேவா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு வரியில இல்லாத அதையேவா அதனாலதான் அப்படின்னா எதனாலதான்? லட்சணையா வாக்கியபேத நிறைய விதானத்தால வர வாக்கிய பேதத்தை காட்டிலும் அப்படின்னு சொல்ல வராங்க. அநேக விதான பிரயுக்த வாக்கிய பேதத்தை காட்டிலும் அதையேவ மொத்த லட்சணா அங்கீகாரம். அதாவது வாக்கிய பேதத்தை காட்டிலும் லக்ஷணாதோஷா பரவாயில்லை என்பதினால் அதையேவா வாக்கியபேதாபேட்சையா லக்ஷணாதோஷஸ்ய லகுபூதத்வாதேவ ஜாதபுத்திரः கிருஷ்ணகேஷி கிருஷ்ணகேஷः அக்னிநாததீத இत्यत्र ஆதான அனுவாதேன ஜாதபுத்திரத்வ கிருஷ்ணகேஷத்வ விதானே வாக்கியபேதாத் பதத்வயேன அவஸ்தா விசேஷः லக்ஷ்யதே இத்யுக்தம். இதுக்கு அர்த்தம் நல்லா புரிஞ்சுது இல்லையா எல்லாருக்கும்? தஸ்மாத் வாக்கியபேத பிரசக்தௌ லக்ஷணா ஏவ ஸ்வீகார்யா நிகமனம் வந்தாச்சு. தஸ்மாத் சோமேன யஜேத இத்யயமேவ உற்பத்தி விதிஹி ந ஜோதிஷ்டோமேன இத்யயம் குதஹ கௌரவ லக்ஷண வாக்கியபேதாபத்தேஹே. சித்தாந்தம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துலதான் கர்மோத்பத்தி மாற்றம் இல்லை. ஆனா அதுக்கு தேவையான இன்னும் நிறைய வினிகமக்கங்களை சொல்லிண்டே வரார், யுக்திகளை சொல்லிண்டே வரார். எப்படின்னு பாருங்க. கிஞ்ச சோமேன யஜேதா இத்யத்ர யாக விதானே ஸ்ருத்யர்த்த விதானம் ஸ்யாத் குணவிதானே து வாக்கியார்த்த விதானம் ஸ்யாத் தச்ச ஸ்ருத்யர்த்த விதான சம்பவே அயுக்தம் யதாஹு வாக்கியார்த்த விதிரன்யாயः ஸ்ருத்யர்த்த விதி சம்பவே. பஷ்யந்து சோமேன யஜேதா इति वाक्यम्. अस्मिन् वाक्ये गुणः विधीयते इत्युक्ते वाक्यार्थविधिर्वा अथवा श्रुत्यर्थविधिर्वा इति प्रश्नः. என்ன அர்த்தம் இந்த ஸ்ருத்யர்த்த விதின்னா? இப்படி வச்சுன்னு பார்ப்போம். முதல்ல சோமேன யஜேதா அப்படிங்கிறத சித்தாந்த மதப்படி சோமலதா விசிஷ்ட யாக விதானம்னு வச்சுட்டு பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா இங்க விதிக்கக்கூடியது எது? யாகா. இங்க நல்லா கவனிச்சா தெரியும், யஜேதா அப்படிங்கிற பதத்துல விதி பிரத்யா இருக்கு. அந்த விதி பிரத்யா எந்த பதத்துல இருக்கோ யஜேதாங்கிற பதத்துல, அதே பதத்துல இருக்கக்கூடிய யஜி தாத்வர்த்தா விதீயதே. யாருடைய மதத்துல? சித்தாந்த மதத்துல. அப்போ இந்த இடத்துல சமான பதஸ்ருதி இருக்கு இல்லையா? அதாவது விதி பிரத்தியமானது எந்த பதத்துல இருக்கோ அதே பதத்துல இருக்கக்கூடியதான யஜ் பதார்த்தா விதீயதே இல்லையா? அப்போ சித்தாந்த மதத்துல சமான பதஸ்ருதி இருக்கு. அதத்தான் இங்க
ஸ்ருத்தியர்த்த விதானம்னு சொல்லிட்டு இருக்கா. சமான பதேன பிராப்த தாத்வர்த்தா விதீயதே இல்லையா? இதே பூர்வபக்ஷத்துல சோமேன யஜேத அப்படிங்கிற இடத்துல தத்னாஜுஹோதி மாதிரி சோம திரவியம் விதீயதேன்னு சொன்னார் இல்லையா? பூர்வபக்ஷத்துல அந்த இடத்துல பாருங்கோ, அங்க சமான பத ஸ்ருதி இருக்கா, அதாவது ஸ்ருத்தியர்த்த விதானம் இருக்கா, இல்ல வாக்கியார்த்த விதானம் இருக்கா? வாக்கியார்த்த விதானம்னா என்னது? அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு பதத்தினுடைய அர்த்தா விதிக்கப்படுறது. நல்லா கவனிங்கோ, தத்னா ஜுஹோத்தின்னு எடுத்து பார்ப்போம். தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ஜுஹோதிங்கிற பதத்துல தீங்கிற அந்த பிரத்யகா தானே விதாயகமா இருக்கு. அந்த பிரத்யத்தினால விதிக்கப்படுறது. எது விதிக்கப்படுறது? ஸ்ருத்தியர்த்தம் விதிக்கப்படுறதா, அல்லது வாக்கியத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு பதத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய ததி விதிக்கப்படுறதா? அப்போ என்ன ஆறுது? இந்த இடத்துல ஸ்ருத்தியர்த்த விதானம் இல்ல. தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல வாக்கியார்த்த விதானம் தான் இருக்கு. வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பதார்த்தா அது விதிக்கப்படுறதா இருக்கு. அப்ப நம்ம இது எங்க என்னன்னு சொல்லலாம்? தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல வாக்கியார்த்த விதானம் தான் சொல்லணும், ஸ்ருத்தியர்த்த விதானம்னு சொல்ல முடியாது. ஆனா அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல ஸ்ருத்தியர்த்த விதானமா வாக்கியார்த்த விதானமா? விதானம். அத போல சித்தாந்த மதத்துல சோமேன யஜேத அப்படிங்கிற இடத்துல ஸ்ருத்தியர்த்த விதானமா வாக்கியார்த்த விதானமா? ஸ்ருத்தியர்த்த விதானம்னா என்னதுன்னு கேட்டா, இப்போ ஒரு விஷயத்த நான் நல்லா மனசு முதல்ல வாங்கிட்டு இருந்தேன் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி. என்ன விஷயத்த? சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல சித்தாந்தத்துல சோம லதா விசிஷ்ட யாகா விதீயதே. அதை நம்ம அந்த வாக்கியத்தை கீழே எழுதி வச்சு பார்த்தோம், இன்னும் நல்லா புரியும். சோமேன யஜேதான் எழுதிடுவோம். எழுதிட்டு சித்தாந்த மத ரீதியா யோசிப்போம். யோசிச்சா இந்த யஜேதாங்கிற பதத்துல இந்த பிரத்யகா இருக்க அதுதானே விதாயகம், கர்மாவை விதிக்கிறது அதுதானே. அது விதிக்கிறதே, அது எதை விதிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அந்த பிரத்யகா எந்த பதத்துல இருக்கோ, யஜேதங்கிற ஒரு பதத்துல தானே அந்த பிரத்யகாவும் இருக்கு, எஜு தாத்துவும் இருக்கு, ரெண்டும் ஒரு பதத்துல தான் இருக்கு. அப்போ அந்த ஒரே பதத்துல இருக்கக்கூடியதான வலது பக்கம் இருக்கக்கூடிய பிரத்யகா இடது பக்கம் இருக்கக்கூடியதான எஜு தாத்வர்த்தமாக இருக்கக்கூடிய யாகத்தை விதிக்கிறது. இதுதான் சமான பத ஸ்ருதி. அதையே நம்ம இங்க இன்னொரு பதத்தால சொல்றோம், ஸ்ருத்தியர்த்த விதின்னு சொல்றோம். இது புரிஞ்சிருக்கா? இது இப்ப நாம இப்போ சித்தாந்த மதப்படி வச்சுட்டு பார்த்தால் சோமேன யஜேதா அப்படிங்கறத சோம லதா விசிஷ்ட யாகா விதியதேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இது ஸ்ருத்தியர்த்த விதியா இல்ல வாக்கிய ஸ்ருத்தியர்த்த விதியா இல்லையா அப்படின்னு கேள்வி. ஸ்ருத்தியர்த்த விதி. நாம இன்னொரு இடத்துல யோசிப்போம். தத்னா ஜுஹோதின்னு எடுத்து பார்ப்போம். தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல விதாயகம் எது, அதாவது எது விதிக்கக்கூடியது? விதிக்கப்படுவது ஒண்ணு, அதை விதிக்கிறது ஒண்ணு. எது விதிக்கிறதுன்னு கேட்டா ஜுஹோத்தில இருக்கக்கூடியதான அந்த பிரத்யா, அந்த பிரத்யா தான் விதிக்கிறது. எதை விதிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒருவேளை தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ஹூ தாத்வர்த்தமான ஹோமஹா விதிக்கிறதா இருந்தால், விதிக்கப்படுவதாக இருந்தால், அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? ஸ்ருத்தியர்த்த விதி வரும். ஆனா அப்படி இல்லை. தத்னா ஜுஹோதிங்கிறத எது விதிக்கப்படுறது? விதேயம் எது தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல? ததினிஷ்ட கரணத்துவம். ததின்னு வச்சுப்போமே, புரிஞ்சிருக்கு? ததி. அப்போ இந்த இடத்துல தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ஸ்ருத்தியர்த்த விதானம் இருக்கா இல்லையா? இல்ல.
ஸ்ருத்தியர்த்த விதானம் இல்லைன்னா நாம அதை வேற ஒரு பதத்தினால சொல்லலாம். அதாவது வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு விதிக்கப்படுறது. வாக்கியத்துல தத்னா ஜோதிங்கிற இடத்துல வாக்கியத்துல இருக்கக்கூடிய ததி விதிக்கப்படுறது. அதுக்கு என்ன பேரு? வாக்கியார்த்த விதி. ஸ்ருத்தியர்த்த விதி இல்ல, வாக்கியார்த்த விதி வந்துடுறது. இப்போ இத நல்ல மனசை வாங்கிட்டோம் இல்லையா? இப்ப யோசிப்போம். சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல சித்தாந்த மத ரீதியா சோம விசிஷ்ட யாகா விதீயத்தை இல்லையா? சோமேன யஜேதல எஜ் தாத்வர்த்தமாக இருக்கக்கூடிய யாகா விதீயத்தை. அதனால சித்தாந்தத்துல ஸ்ருத்தியர்த்த விதியா இல்ல வாக்கியார்த்த விதியா? ஸ்ருத்தியர்த்த விதி. ஆனா பூர்வபக்ஷியை பொறுத்த வரையில சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல சோம யாகா ந விதியதே. ஏன்னா அவன் தான் ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்படுறதுன்னு சொல்ல போறான். அப்போ அவனுடைய மதத்துல அங்க எது விதிக்கப்படுறது? சோம லதா தான் விதிக்கப்படுறது. அப்போ பூர்வபக்ஷ மத ரீதியா சோமேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்துல ஸ்ருத்தியர்த்த விதானமா இல்ல வாக்கியார்த்த விதானமா? வாக்கியார்த்த விதானம். அவ்வளவுதான். இது தோஷா. எப்போ தோஷா? ஸ்ருத்தியர்த்த விதானம் சம்பவிக்கையில மெனக்கட்டு வாக்கியார்த்த விதானம்னு ஒத்துண்டா தப்பு. வேற வழி இல்லை. இப்ப தத்னா ஜுஹோதிங்கிறது வேற வழி இல்லை. ஏன்னா அங்க ஸ்ருத்தியர்த்த விதானம் சொல்லவே முடியாது. ஏற்கனவே தாத்வர்த்தா அக்னிஹோத்திர ஹோமா பிராப்தா. அதனால மறுபடியும் ஸ்ருத்தியர்த்த விதானம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம்? வாக்கியார்த்த விதானம் ஒத்துக்கலாம். ஆனா சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல ஸ்ருத்தியர்த்த விதானம் சம்பவிக்கும் தானே. அப்படி சம்பவிக்கும் பொழுது மெனக்கட்டு வாக்கியார்த்த விதானம்னு ஒத்துக்கிறது தோஷா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இதெல்லாம் எதுக்காக? சித்தாந்த பட்சத்தினுடைய அந்த சித்தாந்தத்தை சரின்னு சொல்றதுக்குண்டான உபோத்பலகமான ஹேத்துக்கள். இதுதான் சரி அப்படின்னு சொல்றதுக்குண்டான காரணங்கள் பாருங்க. கிஞ்ச சோமேன யஜேதா இத்யத்ர யாக விதானே கிம் பவதி? ஸ்ருத்யர்த்த விதானம் ஸ்யாத் குணவிதானே தூ பூர்வபக்ஷ ரீத்யா குணவிதானே தூ வாக்கியார்த்த விதானம் ஸ்யாத். தச்ச ஏவம் ரூபேண ஸ்ருத்யர்த்த விதி சம்பவே வாக்கியார்த்த விதான அங்கீகாரः தச்ச ஸ்ருத்யர்த்த விதான சம்பவே அயுக்தம். தச்ச இत्युक्ते வாக்கியார்த்த விதானம் ஸ்ருத்யர்த்த விதான சம்பவே அயுக்தம். अन्यागतिर नास्ति तत्र श्रुत्यर्थ विधानं न संभवति चेत् तत्र अस्तु नाम क्लेशो नास्ति. तदेव उक्तं वार्तिके यथाहुः वाक्यार्थ विधिरन्याय्यः. वाक्यार्थ विधि अन्याय्यः कदा? श्रुत्यर्थ विधि संभवे. अत्र वाक्यार्थः इत्युक्ते कः अर्थः? वाक्ये विद्यमान पदान्तरार्थः इत्यर्थः. சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல சோம பதத்தினுடைய அர்த்தா இருக்கே அது பதாந்தரார்த்தம் தானே. அதுதான் சொல்லிட்டு இருக்கா. வாக்கியார்த்தோனா வாக்கியார்த்த விதின்னு என்னது? வாக்கியத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு பதத்தினுடைய அர்த்தா தாத்வர்த்தத்தை தவிர்த்து வேற பதத்தினுடைய அர்த்தா தான் வாக்கியார்த்தான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் சொல்லிட்டு இருக்கா பாருங்க. வாக்கியார்த்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? பதாந்தரார்த்தா இத்தியர்த்தா. ஜோதிஷ்டோமேன இத்தியத்ராபி பலோத்தேசேன யாகசீவ விதானாத் ந வாக்கியார்த்த விதானம். இந்த ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாலே ஸ்ருத்தியர்த்த விதானம் வாக்கியார்த்த விதானம்னு, இது சித்தாந்தத்துல மட்டும் இல்ல, பூர்வபக்ஷியும் இதைதான் ஒத்துக்கணும். ஏன்னா அவனும் கூட ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியம் தானே கர்மோத்பத்தியா சொல்லிண்டான். அப்போ அவன் கூட எதை ஒத்துக்கிறான் தெரியுமா? ஸ்ருத்தியர்த்த விதானத்தை ஒத்துக்கிறான். நினைச்சு பாருங்க, ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வாக்கியம் தான் கர்மோத்பத்தி வாக்கியம், இதே வாக்கியம் தான் பல சம்பந்த விதாயகம் அப்படின்னு வச்சிருந்தால் இந்த இடத்துல ஸ்ருத்தியர்த்த விதானம் இருக்கா இல்ல வாக்கியார்த்த விதானம் இருக்கா? வாக்கியார்த்த விதானம். தப்பு. விசிஷ்ட விதானமும் இல்ல. ஜோதிஷ்டோம பதத்துக்கு என்ன அர்த்தம்? அந்த யாகா தானே அர்த்தா. இப்போ அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் இல்லையா? அக்னிஹோத்திரம் ஜுஹோத்திங்கிறத ஸ்ருத்தியர்த்த விதானமா வாக்கியார்த்த விதானமா? ஸ்ருத்தியர்த்த விதானம். அப்ப அக்னிஹோத்திர பதம் இருக்கே அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த யாகத்தினுடைய பேரு தான் பாது அப்படின்னு தான் சொல்லுவோம். அத போலதான் ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிற இடத்துலயும் அத உற்பத்தி விதியா வச்சுக்கும் பொழுது
அந்த பார்வையில பார்க்கும் பொழுது அது என்னது? ஸ்ருத்தியர்த்த விதானம் தான். ஜோதிஷ டோமஹா அப்படிங்கிறது அந்த யாகத்தினுடைய பெயர், அவ்வளவுதான். பூர்வபக்ஷியும் அதை மனசுல வாங்கிட்டு தான் அவன் உற்பத்தி விதியை ஒத்துண்டான். அதுதான் சொல்ற, ஜோதிஷ்டோமேன இத்தியத்ராபி பலோத்தேசேன யாகசேவ விதானாத் ந வாக்கியார்த்த விதானம் ததுத்பத்தி விதித்வவாதினா அப்பி பூர்வபக்ஷினா. அதாவது ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ எஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தை கர்மோத்பத்தியா ஒத்துக்க கூடியதான பூர்வபக்ஷி அப்பி அவன் கூட ததங்கீகாரா இत्युक्ते கஹ அர்த்தः? ஸ்ருத்யர்த்த விதான அங்கீகாராத். தஸ்மாத் ஜோதிஷ்டோமேன இத்யயம் அதிகார விதிரேவ நது கர்மோத்பத்தி வாக்கியம். இங்க நிறுத்திப்போம். சித்தாந்தம் தான் அது, சித்தாந்தம் தான். யத் கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.